ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 31 ரெசிபியில் வந்து குசா வச்சு ரெசிபி வந்து தோரம் தான் பண்ண போகிறோம். குசா அப்படின்னா நம்ம ஊர்லலாம் நான் பார்த்ததே கிடையாது. இங்கே அரபு நாட்டில் மட்டும் தான் பார்த்துருக்கோம். குசாவில் அது சேம் குக்கும்பர் மாதிரியே இருக்கும். உள்ளே வந்து தோண்டி எடுத்துகிட்டு அதில் ரைஸ் வச்சுலாம் சாப்பிடுவாங்க இங்கே. ஸோ அதை வச்சு தான் தோரம் பண்ணலாம். ஸோ அதை நான் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து அது வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் இவ்வளோத்தையும் போட்டு இதில் எண்ணெய் லைட்டாக ஊற்றி தான் இது வேக வச்சுருக்கேன். தண்ணி ஒன்றுமே வைக்க வேண்டாம். ஏன்னா தண்ணி ஊற்றினீங்கன்னா இதுலேயே தண்ணி சத்து தான் மாதிரி. ஸோ அதனால் தேங்காய் போட்டு என்ன பண்ணிவிட்டேன், நல்லாவே வேக வைக்கணும். ஸோ வேக வச்சதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு சட்டியில் நான் வந்து எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இதுலேயும் ஆல்ரெடி கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் கருவேப்பிலை நல்லது தான் கண்ணுக்கு. அதையும் என்ன பண்ணிக்கலாம், இதில் ஒழிச்சு விடணும். குசா வந்து இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கவங்க வந்து ஹைப்பர் டென்ஷன் உள்ள பேஷண்ட்ஸுலாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் டயபெட்டிக் ரொம்ப நல்லது. மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சாப்பிடுவாங்க. நம்ம சோறோடு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். யாருன்னா என்னோட